எஸ்கேஒய் இந்த வருஷம் 2025ல மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு சைலண்ட் ஹீரோவா விளையாடி இருக்காரு. இதுதான் இவருடைய கரியர் பெஸ்ட் ஐபிஎல் சீசன் அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா நீங்க? எஸ். ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், நம்ம ஹார்திக் பாண்டியா, கேரான் போலார்ட், குணால் பாண்டியான்னு ஒரு மிகப்பெரிய அந்த குவிண்டன் டிகாக்கோடலாம் சேர்ந்து ஒரு பேட்டிங் லைன் அப் இருக்கும்ல, அந்த பெஸ்ட் லைன் அப் இருந்தப்ப அப்படியே ரன்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் ஆகி போகும். எல்லாருமே ஆளாளுக்கு ஈக்குவலா அடிப்பாங்க, ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொருத்தங்க அடிப்பாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் இந்த சீசன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் 3 வந்து வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அதுலயும் சூரியகுமார் யாதவோட கன்சிஸ்டன்சி ஒரு அன்ஸ்போக்கன் ட்ரூத் ஆகுது. நிறைய பேர் கண்டுக்கிறதே இல்லையா, என்ன ரோஹித் சர்மா பத்தி பேசுறீங்க, குறை சொல்றீங்க, அதுன்றீங்க இதுன்றீங்க, சூரியகுமார் யாதவ் நல்லா விளையாடிக்க, அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்களேன்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. சூரியகுமார் யாதவோடைய பெர்ஃபார்மன்ஸ் 2025ல மும்பை இந்தியன்ஸ் எவ்வளவு பெரிய யூஸ்ஃபுல்லான விஷயமா இருந்திருக்குன்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த கடந்த 3 வருஷத்துல சூரியகுமார் யாதவ்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு த டீம், அதுவும் இந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து மேஜரா இருந்திருக்கு. பட் இதே இடத்துல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா, இந்த டாப் 3 ரொம்ப சூப்பரா விளையாட ஆரம்பிக்கும் போது மிடில் ஆர்டர்ல கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு வந்து அப்படியே கண்ணில் பட ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் இப்போ ரயன் ரிக்கல்டனுக்கு பதிலாக ஜானி பேர்ஸ்டோ உள்ள வந்திருக்காரு. அவர் அற்புதமா விளையாடுறதுனால இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. ஒரு பக்கம் ரோஹித் சர்மா தன்னோட இடத்தை சிமெண்ட் பண்ணி வச்சு வேற மாதிரி ஆட்டத்தை கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சூரியகுமார் யாதவ் ஒன் டவுன்ல வராரு, வெறித்தனமா ஆடுறாரு. பட் இந்த 3 பேரும் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் மிடில் ஆர்டர்ல திரும்ப ஒரு நமந்தீரன், ஹார்திக் பாண்டியா ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு கேப் கிரியேட் ஆகும். அந்த கேப்ல ஆடக்கூடிய வீரர்கள் யாரு அப்படின்னா, நம்மளுடைய மிக முக்கியமான திலக் வர்மா அண்ட் வில் ஜாக். திலக் வர்மா அதே போல நம்மளுடைய லாஸ்ட் எலிமினேட்டர் மேட்ச்ல ஆடின பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இதே மாதிரி அவர் ஆடணுங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கும். வில் ஜாக்ஸுக்கு பதிலாக 2 ரீப்ளேஸ்மெண்ட்டாக சரித் அஸ்லங்கா அண்ட் டெவான் ஜேக்கப்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனாலையும் வந்து இது ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். ரோஹித் சர்மாவின் இன்னிங்ஸை பொறுத்த வரையில் எலிமினேட்டரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் பெட்டரான கிரிக்கெட்டை ஆடி இருந்திருக்காரு, மாசா ஆடி இருந்திருக்காரு, கிளாஸாக ஆடி இருந்திருக்காரு. அது கண்டினியூ ஆச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மும்பை இந்தியன்ஸ்க்கு. எஸ்கேஒய் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாட்ஸாக காட்டியிருந்தது லாஸ்ட் லீக் மேட்சின் அடிப்படையில் என்ன ஸ்கோர் இருந்துச்சோ அது வரைக்கும், அந்த நாள் வரைக்கும் அதை நம்ம போட்டிருந்தோம். பட் எலிமினேட்டரில் அவர் அடித்த ரன்ஸை நீங்கள் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 673 ரன்கள் வரைக்கும் அடிச்சிருந்திருக்காரு. 700 தொடுவதற்கான வாய்ப்புகள் இந்த சீசனில் அவருக்கு நிறையவே இருக்குது. இதுதான் முதல் முறை அவர் 700 தொட்டதாகவும் இருக்கும், ஒருவேளை அது இந்த சீசனில் நடந்துச்சுன்னா. மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட்டரில் விளையாடிய ஆட்டத்தை பார்க்கும்போது அடடா சூப்பராக விளையாடுறாங்களே, இது போல் விளையாடினா போதும், கண்டிப்பாக ஃபைனல்ஸில் கப்பு நமக்கு தான் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் சந்தோஷமாக இருந்தாலும், பஞ்சாப் கிங்ஸுடைய பெஸ்ட் பவுலிங் அகைன்ஸ்டாக இவங்க கொஞ்சம் தடுமாறினதையும் நம்மளால் லாஸ்ட் லீக் மேட்ச்சில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது ஹர்ஷ்தீப் சிங் போன்ற பவுலர்கள் மீண்டும் வரும்போது ஒரு அச்சத்தை நம்ம மனசில் ஏற்படுத்துது. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் இந்த வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். ஓகே பாய்.